ஹாய் ஆல், வெல்கம் டு ஈஸி குக்கிங் வித் ப்ரீத்தி. இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை வீட்லேயே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 1/4 கிலோ சிக்கனில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பரட்டி வச்சுக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கணும், வேகணும். அது வேகிற நேரத்தில் பக்கத்தில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அந்த ஆயில் பட்டரும் நல்லா சூடாகணும். அது சூடான உடனே அதில் ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கின உடனே அதில் குடமிளகா 1 கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகா 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். அது கூடவே ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த ஆனியனும் நல்லா வதங்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்குங்க. அப்போ தான் அதுலேருந்து தண்ணி வராமல் நல்லா ட்ரையாக வதங்கும். அது நல்லா வதங்கும் போது தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு 5 முட்டை, நான் இன்றைக்கி ஒரு 7லேருந்து 8 பேர் சாப்பிட்ற மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதனால் 5 முட்டை போட்டிருக்கேன். 5 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் லைட்டாக சால்ட்டும் கொஞ்சமாக பெப்பரும் போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள்ட் எக் மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணுறதுக்கு தாங்க டைம் ஆகும். ஆனால் ஃப்ரைட் ரைஸ் 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரை ஆன ஆனியனும் குடமிளகா கூட நம்ம வதக்கி வச்சுருந்த சிக்கனை நல்லா தூள் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த சிக்கனில் உப்பு இருக்கும். இது கூட கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. அந்த சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும். கூடவே கொஞ்சம் சில்லி சாஸ் ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பரட்டிக்கோங்க. இப்போது நான் 2 கப் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். உப்பும் லைட்டாக ஆயிலும் போட்டு வடித்து வச்சுருக்கேன். அந்த ரைஸை அதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் இன்ஸ்டன்ட் ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்த்துருக்கேன். அதுலேயே உப்பு இருக்கும். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கையும் அதோடு சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. உங்கள் கையில் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, ஸோ அதை நான் போடலை. இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு சிம்பிளான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அதோட இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ண தான் லேட் ஆகும், பட் டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.